வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம கற்றல் காணொளி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் இந்த ஆரோ மார்க் பாயிண்ட் பண்ணுற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் கம்பேர் த மெமரி லொகேஷன்ஸ் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டு ஆப்பரண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூஸோட மெமரி லொகேஷனை கம்பேர் பண்ணுறது தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸோட வேலை. டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இஸ் ஆப்ரேட்டர் அண்ட் இஸ் நாட் ஆப்ரேட்டர். இஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, ரெண்டு வேல்யூஸோட மெமரி லொகேஷனை செக் பண்ணி அந்த ரெண்டு மெமரி லொக்கேஷனும் சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸ் இஸ் ஒய். எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூவும் ஒயில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூவோட மெமரி லொக்கேஷனை செக் பண்ணி அந்த ரெண்டு மெமரி லொக்கேஷனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் ரிட்டர்ன் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இஸ் நாட் ஆப்ரேட்டர். இஸ் நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ரெண்டு வேல்யூஸும் ஸ்டோர் ஆகிருக்க மெமரி லொக்கேஷனும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸும் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸும் சேமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சேம் கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவோட மெமரி லொக்கேஷனை போய் கம்பேர் பண்ணும். ஆனால் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணும். நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க ஆப்ரண்ட்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்க ரெண்டு வேல்யூஸை தான் கம்பேர் பண்ணும். ஆனால் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் உங்களுடைய வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்க மெமரி லொக்கேஷனை வந்து கம்பேர் பண்ணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து 10ன்னு ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒய்ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வேல்யூ 20 வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது எக்ஸ் இஸ் ஒய்யான்னு நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், அவுட்புட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஃபால்ஸ் கிடச்சிருக்கு. எக்ஸில் வந்து 10 ஸ்டோர் ஆகிருக்கு, ஒயில் வந்து 20 ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது இந்த 10 and 20 ஸ்டோர் ஆகிருக்க மெமரி லொக்கேஷனை தான் இது செக் பண்ணும். எப்படி எக்ஸோட எக்ஸ் ஸ்டோர் ஆகிருக்க மெமரி லொக்கேஷன் பார்க்கலாமா? ஐடி ஆஃப் எக்ஸ். ஸோ பாருங்கள், எக்ஸ் 10 வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூவோட மெமரி லொக்கேஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ஐடி ஆஃப் ஒய்யும் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த ரெண்டு மெமரி லொக்கேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படி தானே? அதனால தான் நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சி, ஃபால்ஸ் கிடச்சி. ரெண்டு வேல்யூவும் ஸ்டோர் ஆகிருக்க மெமரி லொக்கேஷனை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் என்ன ஆப்ரேட்டர்? ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இப்போது எக்ஸ் இஸ் நாட் ஒய்யான்னு செக் பண்ணுங்கள், நமக்கு அவுட்புட் ட்ரூ கிடைக்கும். ஏன்னா ரெண்டோட மெமரி லொக்கேஷனும் டிஃப்ரெண்ட், அதனால நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருச்சு, ட்ரூ வந்து கிடச்சிருக்கு. அப்போ இப்போ நீங்கள் கிளியராக இருக்கீங்களா கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கும் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு? கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ஆப்ரண்டில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணும். ஆனால் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், நீங்கள் ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த மெமரி லொக்கேஷன் எடுத்து அதை வந்து கம்பேர் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் டெஸ்ட் ஃபார் மெம்பர்ஷிப் இன் எ சீக்வன்ஸ் சச் எஸ் ஸ்ட்ரிங், லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணால், ஒரு சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், லிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு டியூபிளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த சீக்வன்ஸில் உங்களுடைய வேல்யூ வந்து ஒரு மெம்பராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரோட வேலை. டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, இன் ஆப்ரேட்டர் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர். இன் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சீக்வன்ஸில் உங்களுடைய வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இன் ஒய். எக்ஸுங்கிற வேல்யூ வந்து ஒய்ங்கிற சீக்வன்ஸில் ஒரு மெம்பரா இல்லையான்னு செக் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நாட் இன் ஆப்ரேட்டர். நாட் இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சீக்வன்ஸில் அந்த வேல்யூ வந்து இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ட்ரூ வந்து கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ நான் எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறேன், என்னுடைய சீக்வன்ஸ். ஸோ எக்ஸுங்கிற வேரியபிளில் என்னுடைய லிஸ்ட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோட வேல்யூ 3 இன் எக்ஸான்னு செக் பண்ணுறேன். பாருங்க, நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருச்சு? ட்ரூ கிடச்சிருச்சு. ஏன் ட்ரூ கிடச்சிருச்சு? என்னோட வேல்யூ 3 வந்து எக்ஸில் வந்து ஒரு மெம்பர், அப்படி தானே? அதனால நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருச்சு? ட்ரூ வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸில் மெம்பராக இல்லாத ஒரு வேல்யூ நீங்கள் எடுத்துக்கோங்க, 8 எடுத்துக்கலாம். 8 இன் எக்ஸான்னு செக் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா ஃபால்ஸ் கிடைக்கும். ஏன்னா 8 வந்து எக்ஸில் வந்து மெம்பர் கிடையாது. அதனால நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருச்சு? ஃபால்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போது 9 நாட் இன் எக்ஸான்னு செக் பண்ணுறேன். 9 வந்து எக்ஸில் வந்து மெம்பர் இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ட்ரூ கிடைக்கும். ஏன்னா 9 வந்து நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து ஒரு மெம்பர் கிடையாது. அதனால நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ கிடைக்கும். அப்போது இதுலேருந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பற்றி கிளியராக இருக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா என்னென்னு பார்த்தோம். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்க்கும் கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ நீங்கள் இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ்லையுமே நல்லாவே கிளியராக இருப்பீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங்காக இருக்க பிட்வைஸ் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.